ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்த காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 450 காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான முழு விவரங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு தான் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தவறாமல் விண்ணப்ப படிவத்தில் உங்களுடைய இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணிவிடுங்க. முதல்ல நாம் இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கான மாதிரி விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டிவிடுங்க. ஃபோட்டோக்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயர் எழுதிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பாலினம், ஆணா பெண்ணான்றது எழுதிடுங்க. நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி, கைபேசி எண், சாதி, மதம், அதுக்கடுத்த பிரிவு, பிறந்த தேதி, கல்வித்தகுதி. ஸோ இதில் கல்வித்தகுதியில் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிகிரிலாம் கொடுத்துருக்காங்க. அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் இருப்பின் அதனுடைய விவரம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி. இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்களுடைய நகல்கள் பார்த்தீங்கன்னா இணைக்க வேண்டியவின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாற்று சான்றிதழ், அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், பட்டாதாரி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் எதுவும் இருப்பின் அதனுடைய இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒளிநகல் மட்டும், எக்காரணம் கொண்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிடாதீங்க. ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்து விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்து விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி துணை ஆட்சியர், மண்டல மேலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், லெவல் 4 பில்டிங், 2வது தளம், பிஎஸ்என்எல் வளாகம், தல்லாகுளம், மதுரை 625002. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மதுரை மண்டலத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மதுரை மண்டலத்தில் நெல் கொள்முதல் பருவகால பணிக்கு பட்டியல் எழுத்தர், உதவுபவர் மற்றும் காவலர் பணியிடங்களுக்கு 1/7/2024 அன்று தகுதி ஏற்படுத்தும் நலவு கொண்டும் கீழ்கண்ட கல்வி தகுதியின் அடிப்படையிலும் இணைக்கப்பட்ட வயது வரம்பிற்குட்பட்டு பருவகால பட்டியல் எழுத்தர், சீசனல் பில் கிளார்க்கு, பருவகால உதவுபவர், சீசனல் ஹெல்ப்பர் பதவிக்கு ஆண் மற்றும் பெண்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருவகால காவலர், சீசனல் வாட்ச்மேன், ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர்கள் மற்றும் பருவகால உதவுபவர்கள் கல்வி மதிப்பெண் பட்டியலுக்கு 50% மதிப்பெண்ணும் நேர்முக தேர்வுக்கு 50% மதிப்பெண் என்ற அடிப்படையிலும், பருவகால காவலர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 100% மதிப்பெண்களும் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துற போஸ்ட் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர் சீசனல் பில் கிளார்க்கு பெண்கள் உட்பட 150 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா இளங்கலை அறிவியல், வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம். பருவகால உதவுபவர் சீசனல் ஹெல்ப்பர் பெண்கள் உட்பட 150 காலிடங்கள், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பருவகால காவலர் சீசனல் வாட்ச்மேன் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். 150 காலிடங்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 32 வயது, எம்பிசி, பிசி, பிசிஎம் 34 வயது, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வகுப்பினருக்கு 37 வயது. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க as per மினிமம் வேஜ் ஆக்ட். மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றுகளுடன் கீழ்கண்ட முகவரிக்கு பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மின்னஞ்சல் முகவரியினை விண்ணப்பத்தில் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். அனைத்து தொடர்புகளும் அழைப்பு கடிதம் போன்றவை மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/2/2025. விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயர் வந்து தெளிவாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி.